நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. எதுக்குங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? 3 விதமான நல்ல விஷயங்கள் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நல்ல நாள் தான் சனிக்கிழமை. சனிக்கிழமையில என்ன வருது? கிருஷ்ண ஜெயந்தி வருது. ஆடி கடைசி நாள் சனிக்கிழமையில தான் வருது, ஆடி 31. அதே மாதிரி ஆடி கிருத்திகையும் அன்றைய தினம் தான் வருது. ஸோ இன்றைய தினத்துல நம்ம வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்ன பொருள் எல்லாம் அன்னைக்கு வாங்கினா நம்ம வீடு சுபிக்ஷமா இருக்கும் அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மறக்காம இத்தனை பொருள் வாங்குற நீங்க மறக்காம சிஸ்டி ஒலியிலையும் நம்மளோட இந்த காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிருஷ்ண பரமாத்மாவோட இந்த காம்போ ஆஃபர் இந்த ப்ராடக்ட். ஏன்னா துளசின்னு சொன்னேன், அந்த துளசி மாடமும் வந்துடுது. ஆத்ம தீபம் ஆத்மார்த்தமா நீங்க பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட அனுகிரகமும் காளி தேவி அனுகிரகம் கிடைக்கும். செவ்வாயோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கும் கிருஷ்ண பரமாத்மா கையில விளையாண்ட இந்த மஞ்சாடி குரு இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா வந்து திருடின அந்த பானை அவர் வந்து மேல கட்டி விட்டா கண்டிப்பா வீட்டுக்கு வருவாரு. ஸோ மறவாது காளி பாதம் இந்த காம்போ ஆஃபர். இந்த செட்டு வேலை வணங்குவது நம்ம வேலைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வேல் குரு அருளோட தாராவாத்து கொடுக்கக்கூடிய மந்திரம் எங்க வீட்டுல இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சிலருக்கு வாங்கியும் கொடுக்கலாம். பெண்ணுக்கு வாங்கி தரலாம், நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு வாங்கி தரலாம், பிள்ளைக்கு வாங்கி தரலாம், அக்காவுக்கு வாங்கி தரலாம், தம்பிக்கு, நம்ம சொந்த பந்தங்களுக்கு யார் வேணா வாங்கி தரலாம். எல்லாருமே இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, தவற விட்டுறாதீங்க. கிருஷ்ண ஜெயந்தி, ஆடி கிருத்திகை, ஆடி கடைசி நாள், எல்லா சக்திகளும் ஒரு சேர வரக்கூடிய இந்த அற்புதமான நல்ல நாள்ல சிருஷ்டி சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. எதுக்குங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? 3 விதமான நல்ல விஷயங்கள் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நல்ல நாள் தான் சனிக்கிழமை. சனிக்கிழமையில என்ன வருது? கிருஷ்ண ஜெயந்தி வருது. ஆடி கடைசி நாள் சனிக்கிழமையில தான் வருது, ஆடி 31. அதே மாதிரி ஆடி கிருத்திகையும் அன்றைய தினம் தான் வருது. ஸோ இன்றைய தினத்துல நம்ம வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்ன பொருள் எல்லாம் அன்னைக்கு வாங்கினா நம்ம வீடு சுபிக்ஷமா இருக்கும் அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம். சொல்லுங்க ஜி. வணக்கம். வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன மாதிரியான மங்கள பொருட்கள்லாம் நம்ம இல்லத்துக்கு வாங்குறது ரொம்ப சிறப்பு? ஸோ பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான். குரு வணக்கத்தை பார்த்துட்டு பதிவுக்குள்ள போயிடலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்த புட்டு சுவாமிகள் சொன்னாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒலி என்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக வரக்கூடிய பக்தர்களோட கஷ்ட துன்ப துயரங்களை போக்குறதுக்கான வழிகளை ஒவ்வொரு நாளும் அம்பாலோட கருணையினால முயற்சிட்டு இருக்கோம். ஸோ இதில் நிறைய பயன் அடைஞ்சிருக்கும். ஸோ நம்ம இங்கே வலி வேதனை கஷ்டத்தோட வந்தவங்களை கூட புவனேஸ்வரி அம்பாள் வந்து சகல செல்வங்களையும் கொடுத்து ஆசீர்வச்சிருக்காரு. நிறைய பேர் அதுக்கு சான்றா நம்மளோட யூடியூப் சேனல்லையும் பேசியிருக்காங்க. பொருட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்வீட் இல்லாம ஃபங்க்ஷனே கிடையாது. கண்டிப்பா. ஸோ இனிப்புன்றது ரொம்ப முக்கியம். அதனால எல்லா வகையான இனிப்பு பண்டங்களை ஒண்ணு நம்ம வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லைங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேங்க, நான் எனக்கு இப்போ இனிப்புலாம் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்றவங்க கடையிலையாவது எல்லா விதமான இனிப்பு பண்டங்களையும் வாங்கி வீட்டுல தட்டுல அழகா அடுக்கி வைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் குழந்தையா இருந்தா கிருஷ்ணன் வேடம், பெண் குழந்தையா இருந்தா ராதை வேதம் போட்டுடணும். அவங்களை வந்து உண்மையிலேயே ராதாவாவும் கிருஷ்ணனாவும் பாவிக்கணும். அதுக்கு அடுத்தது 3வது வந்து பாத்தீங்கன்னா துளசி மாலை. நம்ம வீட்டுல ஆல்ரெடி துளசி இருந்தாலும் துளசி மாலை வாங்கணும். சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் வாங்கணும். எந்த சந்தனமா இருந்தாலும் பாருங்க, அன்னைக்கு சந்தனம். ஏன்னா மங்களமான பொருள், ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய பொருள். ஏன்னா அன்னைக்கு காளி தேவிக்கு உகந்த நாள். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அன்னைக்குதான் காளியை அவதரிக்கிறா, அன்னைக்கு பிறக்கிறா, அந்த அம்பாள் பிறக்கிறா. அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா முருகனோட கிருத்திகையும் அதுதான் வருது. சோ கிருஷ்ணன் பிறந்ததும் அன்னைக்குதான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் கண்டிப்பா வாங்கி வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த பதிவு வந்து அன்னைக்கு போட போறோம், ஆனா முன்னாடியே இன்டா கொடுக்குற 3 மரங்கள் வாங்கி வைக்கணும். அதுக்கு அடுத்தது மறக்காம இத்தனை பொருள் வாங்குற நீங்க மறக்காம சிருஷ்டி ஒலியிலையும் நம்மளோட இந்த காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிருஷ்ண பரமாத்மாவோட இந்த காம்போ ஆஃபர் இந்த ப்ராடக்ட். ஏன்னா
துளசின்னு சொன்னேன், அந்த துளசி மாடமும் வந்துடுது. ஆத்ம தீபம் ஆத்மார்த்தமா நீங்க பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட அனுகிரகமும் காளி தேவி அனுகிரகம் கிடைக்கும். செவ்வாயோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கும் கிருஷ்ண பரமாத்மா கையில விளையாண்ட இந்த மஞ்சாடி குரு இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா வந்து திடீர்னு அந்த பானை அவர் வந்து மேல கட்டி விட்டா கண்டிப்பா வீட்டுக்கு வருவாரு. சோ மறவாது காளி பாதம் இந்த காம்போ ஆஃபர், இந்த செட்டு வேலை வணங்குவது நம்ம வேலைன்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த வேல் குரு அருளோட தாராவாத்து கொடுக்கக்கூடிய மந்திரம். அதுக்கு அடுத்தது நம்மளோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்ணிலடங்காத பொருட்கள் இருக்கு. ஸோ இந்த காம்போ இந்த 2 பொருட்கள் அந்த காளிபாதம் மொத்தம் 3 பொருள் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் பூஜை பண்ணும் பொழுது நிச்சயமா சொல்றேங்க, மாற்றம்ன்றது ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அது சிருஷ்டி ஒளியில மட்டும்தான் கிடைக்கும். முருகனோட ஆசீர்வாதம், முருகனோட அனுகிரகம், முருகனோட பரிபூர்ண ஆசி பெற்றவங்களால மட்டும்தான் சிருஷ்டி ஒளியில குரு அருள் பெற்ற வேலை வாங்க முடியும். அருள் வேல் அது வந்து வாங்க முடியும். குருவால பூஜிக்கப்பட்ட, குருவால மந்திர உரு கொடுக்கப்பட்ட, குருவோட பரிபூரண ஆசி பெற்ற. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், நம்ம நம்பிக்கையோட விளக்கேற்றி அந்த இடத்துல அந்த அவள் வச்சு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணும்பொழுது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே போல 3 மரங்கள், அந்த 3 மரம் அன்னைக்கான பதிவு நான் கொடுக்க போறேன். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்குங்க. ஸோ முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிடுங்க. நியர்பைல கார்டன்ல இருந்தா சொல்லி வச்சிருங்க சார், 3 மரமா ஏதோ ஒரு 3 மரம், அந்த மரம் நான் கண்டிப்பா சொல்லுவேன், அதுல ஏதாவது ஒரு மரமாவது எனக்கு கொடுங்க சார் சொல்லி வேண்டி வச்சுக்கோங்க. அன்னைக்கு மட்டும் நீங்க கோவில்ல எடுத்து போய் அந்த மரத்தை வச்சுட்டு இந்த நம்ம கிட்ட பொருளை வாங்கி பூஜை பண்ணிட்டு மரத்தை மட்டும் கோயில வச்சு பாருங்க. அடுத்த வருஷத்துக்கு எல்லாமே நிச்சயமா மாற்றம் இருக்கும். சார் மாற்றம்னா உடனே நான் வந்து கட 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 கடன்னு மேலே ஏறிடுவீங்க சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறுவீங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சமா ஏறுறது கூட, இப்போ நான் இன்னைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 51 ரூபாய், 52 ரூபாய், 53 ரூபாய், இப்படிதான் ஏற்றம் வருமே தவிர்த்து ஒரே எடுத்த உடனே 50 ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன் எனக்கு வந்து வருமானமே பத்தலைங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே 500 ரூபாய் போக முடியாது. ஸோ யாராலையும் அது கொடுக்க முடியாது. கடவுளே நேரில் வந்து கொடுத்தா கூட எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு பத்தாது. ஏன்னா மனுஷனுக்கு போதும்ன்ற குணம் வராது. ஸோ அந்த போதும்ன்ற குணமும் நிதானமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு செல்வங்களும் சேர்ந்து வர்றதுக்காக குரு வழியில பூஜை பண்ணி ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து அக்கா கேள்வி கேட்க நான் வந்து குரு கிட்ட வந்து அதுக்கான மந்திரங்களை வாங்கி பூஜை பண்ணி, ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வருது ஜி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தம்பி அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே கேட்டுருவாங்க. உடனே நான் அதுக்கேற்ற மாதிரி குரு வழியில சித்தர்கள் குறிப்புகளை எடுத்து அதுக்கான விஷயங்கள் பாருங்க. ஒரே நாள்ல 3 விஷயம் வருது. ஒரே நாள்ல 3 விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஒளியில இருந்து கொடுக்குறோம். காளி பாதம், இந்த அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணனோட காம்போ, அதுக்கப்புறம் வேலி. ஏங்க காளிபாதம் எல்லாருக்கும் காளிபாதம் தெரியுங்க. சோ இதை வந்து நீங்க எங்க வீட்டுல இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க, சிலருக்கு வாங்கியும் கொடுக்கலாம். பெண்ணுக்கு வாங்கி தரலாம், நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு வாங்கி தரலாம், பிள்ளைக்கு வாங்கி தரலாம், அக்காவுக்கு வாங்கி தரலாம், தம்பிக்கு, நம்ம சொந்த பந்தங்களுக்கு யார் வேணா வாங்கி தரலாங்க. எதனாலனா பிறருக்கு நம்ம செய்யக்கூடிய சிறு உதவி, அதாவது கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும் போது நீங்க எவ்வளவோ பணம் கொடுத்தாலும் அவங்களால முன்னுக்கு வர முடியாது. கஷ்டப்படுறாங்க சொன்னோம்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பொருளை வாங்கி கொடுத்தப்ப இதை வித்து நீ பொழைச்சிக்கோ. அதே போல இறைவனோட இதுவை வந்து வாங்கி கொடுத்து இதை பூஜை பண்ணி நீ நல்லா வருவன்னு நீங்க வாங்கி கொடுத்து பாருங்களேன், அதோட புண்ணிய சக்தி. அதை வாங்கி கொடுத்துட்டு அவங்க கையில வந்து 1 ரூபாவது வாங்கிக்கணும். அவங்க கஷ்டப்படுறாங்க, அது போனா அவங்க நல்லா இருப்பாங்க, காளி பாதம் போனா நல்லா இருப்பாங்க, வேல் வாங்கினா நல்லா இருப்பாங்க அப்படின்னு உங்க மனசுக்கு தோங்கின்னு நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. அவங்க கையில இருந்து உங்க மனசுக்கு தோன்ற ஏதாவது காசு கொடுங்கன்னு வாங்கிக்கோங்க. எதனாலனா எந்த ஒரு விஷயத்தையும் ஃப்ரீயா கொடுக்க கூடாது. ஸோ அந்த தட்சணையை வாங்கிட்டு கொடுங்க. அதனால்தான் சிருஷ்டி ஒளியிலையும் தட்சணை வாங்கி தான் பொருளை கொடுக்குறோம். சார் நம்பிக்கையோட செய்யுங்க. இது தேவை நம்பிக்கை தான். ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் கிடைக்கலாம். மறுபடியும் சொல்றேன், இந்த பொருள் எங்க கிட்ட மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா கிடைக்கும்னு நான் சொல்லலை. ஆனா இந்த பொருளுக்கு முறையா பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி மந்திர உச்சாடனங்கள் எப்பயுமே கொடுக்கக்கூடிய பொருள், கிராஸ் பண்ணக்கூடிய பொருள். இதே போலதான் நாங்க அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் வருது. அது என்ன ஃபங்க்ஷன்னா விநாயக சதுர்த்தி. அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை பண்ணியிருக்கோங்க மூலிகையில. அது அடுத்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. நானே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அது. ஸோ அந்த பொருளை நான் வீட்டை வச்சு பூஜை பண்ணி நிறைய மாற்றத்தை பார்த்திருக்கேன். அந்த வந்து விநாயகர் சதுர்த்திக்காக ரெடி பண்ணிக்கோ. அந்த விநாயகர் சதுர்த்தி என்னன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பதிவுகளை பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பா சிருஷ்டி ஒளியில கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே தன்மை உண்டு, மந்திரங்கள் உண்டு. அதை நீங்க உச்சாடனம் பண்ணி சொல்லும் பொழுது அதற்கான பலன்கள் அப்படின்றது அபரிவிதமா உங்களால பார்க்க முடியும். கண் கூட உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே இன்னும் 1 நாள் தான் இருக்கு, தவற விட்டுறாதீங்க. கிருஷ்ண ஜெயந்தி, ஆடி கிருத்திகை, ஆடி கடைசி நாள், எல்லா சக்திகளும் ஒரு சேர வரக்கூடிய இந்த அற்புதமான நல்ல நாள்ல சிருஷ்டி ஒளியில கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான காம்போவை வாங்கி எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல என்னென்ன மாதிரியான மங்கள பொருட்கள்லாம் வாங்கணுமோ அது எல்லாமே நீங்க ப்ரிப்பேர்டா வாங்கி வச்சு அந்த கிருஷ்ணரையும்
காளி மாதாவையும் அதே மாதிரி முருகரையும் உங்க இல்லத்துக்கு அழைச்சு வழிபடுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட சிருஷ்டி ஒளியிலேருந்து உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். सृष्टि